السلام عليكم ورحمة الله وبركاته. நாம் சொல்லி على رسولهم كريم. أما بعد, தமிழ்நாடு தொழில் ஜமாத் சார்பாக ஏப்ரல் 2026 முதல் ஜனவரி 2027 வரை அண்ணல் நபிய அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 2026 சிறுவர்களின் தொழில் நபிகள் நாயகம் என்ற தலைப்பில் பிரச்சாரம் நடைபெற உள்ளது. இன்ஷா அல்லாஹ். பண்பால் உயர்ந்த பண்பாளர், உலக வரலாற்றிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார். ஆட்சி தலைமை, ஆன்மீக தலைமை ஆகிய இருபெரும் தலைமைகள் அவருக்கு உண்டு. இந்த உன்னதி அவருக்கு இருந்த போதும் அனைவரிடமும், குறிப்பாக சிறுவர்களிடமும் மிக எளிமையாக பழகினார்கள். நபிகளாருக்கு சிறுவர்கள் மீது அன்பு இருந்தது. அந்த அன்பில் அரவணைப்பு இருந்தது. அந்த அரவணைப்பில் அக்கறை இருந்தது. அக்காலத்தில் வந்த சிறுவர்களின் தோழராகவே நபிகள் நாயகம் அவர்கள் தேர்ந்தார்கள். அன்பு காட்டும் பண்பு வேண்டும். சிறியவர் முதியவர் எவராயினும் அவருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை நபிகளார் போதித்தார்கள். அனைவருக்கும் அன்பு காட்டும் பண்பை நபிகளார் தானும் கடைபிடித்து தன் சமுதாயத்திற்கும் ஏவி உள்ளார்கள். இந்த நபிமொழி அதற்கு ஒரு சான்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முதியவர்களை மதிக்காதவரும் சிறார்களிடம் இரக்கம் காட்டாதவரும் நன்மையை ஏவி தீமை தடுக்காதவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல. அண்ணலாரின் அரவணைப்பு. குழந்தைகளை அரவணைக்கும் அழகிய குணம் அண்ணலாருக்கு இருந்தது. இந்த நபிமொழி அதற்கு ஒரு சான்று. உமர் பின் அபி சுலைமான் அலி அவர்கள் கூறினார்கள், நான் சிறுவயதில் நபிகளார் மடியில் வளர்ந்தேன். ஒரு முறை எனது கை உணவு தட்டில் இங்கும் அங்குமாக அலைந்தது. அப்போது நபிகளார், சிறுவனே, உண்ணும் போது உனது வலது கரத்தால் உண்பாயாக, கைகள் அருகாமையில் இருந்து எடுத்து உண்பாயாக என்று கூறினார்கள். தனது பொறுப்பில் வாழ்ந்த சிறுவனுக்கு நபிகளார் கூறிய அழகிய அறிவுரை இதுவாகும். உணவு உண்ணும் ஒரு குழந்தை உண்ணும் ஒழுங்குகளை பேணவில்லை என்றால் பெற்றோர்கள் கன்னத்தில் அறிவது கடுஞ்சொற்களை பேசுவதையோ நாம் காண்டிருப்போம். ஆனால் நபிகளாரே உமர் பின் அபி சுலைமானை அடிக்கவும் இல்லை, கடிந்து பேசவும் இல்லை. மாறாக உண்ணும் ஒழுங்குகளை அவருக்கு போதித்தார்கள். அவர் வார்த்தையின் மென்மையும் மேன்மையும் இருந்தது. சிறுவர்களுடன் சிரித்து மகிழ்ந்த நபிகளார். பொதுவாக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் சிறுவர்களுடன் பேசி மகிழ்வதையோ அன்பு காட்டுவதையோ நெருங்கி பழகுவதையோ நாம் கண்டிருக்க முடியாது. ஆனால் உலகத் தலைவராக இருந்த நபிகளாரே சிறுவர்களிடம் பேசி பழகி மகிழ்ந்துள்ளார்கள். இதற்கு பின்வரும் ஹதீஸ்கள் சான்றாக உள்ளன. நபிகளார் எங்களிடம் எப்படி நேசத்துடன் நடந்து கொண்டார்கள் என்றால், சிறுவனாக இருந்த என் தம்பியிடம், அபூ உமைரே, பாடும் உன்னுடைய சின்ன குருவி என்ன ஆயிற்று என்று புன்னகையுடன் கேட்பார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அபூ உமைர் என்ற சிறுவனிடம் பேசும்போது அவன் உலகத்திற்குள் நுழைந்து அவன் மொழியில் பேசி அவன் மனதை மகிழ்த்துள்ளான். நபிகளார் எல்லா நிலையிலும் சிறுவர்கள் மீது நேசத்துடன் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் ஆதாரமாக உள்ளன. இதை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் பின்பற்றுவதற்கு நபிகளார் அல்லாஹ் போய் செய்வானாக. வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.